ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ரேஷன் கடையுடைய ரிசல்ட் குறித்து சில முக்கிய தகவல்கள் நமக்கு வந்திருக்குங்க. இந்த தகவல் அடிப்படையில் நாம் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரேஷன் கடை ரிசல்ட்டில் தாமதம் ஆவது ஏன்? திருநெல்வேலியிலிருந்து ஒரு அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. இது குறித்து நாம் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரேஷன் கடையை பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு வெளியிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது குறித்து நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ரேஷன் கடையோட ரிசல்ட்டு எப்படி இருக்கும், எதன் அடிப்படையில் வெளியிட போகிறாங்க, யாருக்கு முதல்ல வெளியிட போகிறாங்க, வெளியிட்டவங்களை அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத குறித்து இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கலாங்க. ஸோ நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்குமே வணக்க மக்களை. நாம் இது என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையோடைய ரிசல்ட். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட் பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில் நாம் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லோருமே ஃபோட்டோ தமிழ்னு டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாம், ரேஷன் கடை விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுநர் பதவிக்கும் ரிசல்ட்டு 2025-26 வருமா வராதா, என்ன ரீசனுக்காக கிட்டத்தட்ட 2-4-5 மாதமாக இதை சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். 100% நீங்கள் கேட்குறதுக்கு தகுதி இருக்குது. இதை சொல்கிறதுக்கு தான் நான் ஆசைப்பட்றேன். ஸோ ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயத்தை தான் நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நேரடியான நேர்காணல்கள் முடிக்கப்படாமல் இருக்குது. சென்னை உள்ளிட்ட சென்னை சுற்றி ஒரு 4 மாவட்டங்களில் அந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை முடிக்காமல் அப்படியே இருக்குங்க. ஸோ ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை முடிக்கப்பட்ட பிறகு தான் அனைத்து மாவட்டத்திற்கும், அதுவும் மாவட்ட வாரியாக இருக்கிற இணையதளத்தில் மூலமாக மட்டுமே ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ எந்த ரிசல்ட்டுக்கான அப்டேட் பார்த்திங்கன்னா எதுவுமே கிடைக்காமல் இருக்குது. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இன்று முதல் ஓகேங்களா ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான அப்டேட் கிடைச்சிருக்கு. டிஆர்பியோடைய அஃபிஷியலான சைட்லேயே டிஃப்ரெண்ட் காட்டி இருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் நமக்கு பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐயா மாண்புமிகு மதிப்புமிகு நம்மளுடைய அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியின் அடிப்படையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த ரிசல்ட் அப்டேட்டையும் கொடுத்துருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டண்டான மகிழ்ச்சியான தகவல் ஒன்று கொடுத்துருக்காரு. அது என்ன அப்டேட்டுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அது மட்டுமே இல்லாமல் செலக்ட் ஆன நபர்களுக்கு அதற்கு முன்பாக அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கு வருவதற்கு முன்பாகவே செலக்ட் ஆன நபர்களுக்கு மட்டும் எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் மூலமாக வரும் அப்படின்ட்டு ஒரு தரப்பினர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஆனால் அது அப்படி வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லைங்க. ஸோ இந்த மெயில் எஸ்எம்எஸ் தயவு செய்து மறந்துடுங்க, லெட்டர் எல்லாம் மறந்துடுங்க. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், இப்போ ரிசல்ட் பார்த்திங்கன்னா பப்ளிக் ரிசல்ட்ஸ்லாம் எப்படி பப்ளிஷ் பண்ணுவாங்க, 10th 12th அண்ணா யூனிவர்சிட்டி இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணால் அடுத்த செகண்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மெயிலு, லெட்ரு, ஃபோனு, காலு, எஸ்எம்எஸ், இமெயிலு எதுவுமே கிடையாதுங்க. அங்கே பப்ளிஷ் பண்ணால் ஆன்லைனில் உங்கள் நம்பர் இருந்தால் ரிசல்ட் பாஸு, உங்கள் பேர் இருந்தால் ரிசல்ட் பாஸு, இல்லைனா நீங்கள் ரேஷன் கடையில் போக முடியாதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறமா ரிசல்ட் வெளியிட்ட அங்கே திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ஓரிரு தினங்களில் நைட்டாக ரிசல்ட் வெளியிடுறதா தகவல் வந்திருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு உண்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான். ஸோ ரிசல்ட் வெளியிடுறாங்க, ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு மட்டும் வெளியிட போகிறதா சொல்லலை. அனைத்து மாவட்டத்திற்குமே ஒரே டைமில் தான் வெளியிட போகிறாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு 10% உண்மையற்ற தன்மையாக இருக்குது. ஆனால் உண்மையான தன்மை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ரிசல்ட் வெளியிட போகிறாங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் எந்த மாவட்டத்துக்குன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துடைய சில அதிகாரிகளுக்குரிய தகவலில் ரிசல்ட் பார்த்திங்கன்னா வெளியிட்டுருவாங்க இன்னும் 2 நாள் அப்படின்னு தான் எல்லா கூட்டுறவு அதிகாரிகளும் சொல்கிறாங்க. ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் ஒரே டைமில் எல்லா மாவட்டத்துக்குமே வெளியிடுவாங்களே தவிர தனித்தனியாக பிரித்து மாவட்ட வாரியாக வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லைங்க. ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம். தமிழகம் முழுவதும் ரேஷன் கடையோடைய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய தேர்வு முடிவுகள் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30 முன்னாடி கிடைத்து விடும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ தமிழகத்தில் இருக்கிற மக்களே கவலையப்பட வேண்டாம். ஒரு ஏப்ரல் 30 முன்னாடி இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வமான இணையதளத்தின் மூலமாக உங்களால் பார்த்துக்க முடியுங்க.
ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் ரேஷன் கடையோட ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோடைய ஜாபாக இருக்கட்டும், அப்டேட்டாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடனேயே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் ஈஸியாகவே துல்லியமாக உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? அது மட்டுமே இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், கான்டாக்டில் இருக்கிற எல்லோருக்குமே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஏன்னா இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு. சரிங்களா? சரி, ஓகே. வீடியோவில் நம்ம இந்த ஒரு சில முக்கியமான தகவல், முக்கியமான அப்டேட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் கடையோடைய விற்பனையாளர்கள் அப்டேட்டை தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரீசனுக்காக வந்து பார்த்திங்கன்னா 3200 வேக்கன்சிஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஆனால் 3200 வேக்கன்சிஸ் வந்து கிடையாது. ஸோ கூட்டுறவுத்துறையில் கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து ரேஷன் கடையில் இருக்குது. ஒரு ஊழியரே 3லிருந்து 5 கடைகள் பார்க்கும் அவல நிலை தமிழகத்தில் ஏற்படுது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைக்கணும் அப்படின்னா ஒரு ரேஷன் கடையில் ஒரு சேல்ஸ்மேனு, ஒரு விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஒர்க்கே பண்ண முடியும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு விரைவில் ரெடி பண்ணுறாங்க. இதற்குண்டான அப்டேட்டு, அரசாணைகள் அனைத்துமே அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க. தமிழக மக்களே, ரேஷன் கடை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் நமக்கு அதி விரைவில் ரெடி ஆகிட்டுருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ரேஷன் கடையுடைய முடிவுகளில் என்னென்ன மாதிரி வழிமுறைகள் பின்பற்றப்படும் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கணும். தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில் யாரெல்லாம் விண்ணப்பிச்சாங்களோ அவங்களுடைய ஹால் டிக்கெட் நீங்கள் எடுத்துகிட்டு வரணுங்க. ஸோ ஹால் டிக்கெட் கம்பல்சரி எடுத்துகிட்டு வரணும். ஹால் டிக்கெட்டோட பால் பாயிண்ட் பேனாக எடுத்துகிட்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக வேறு திங்ஸ் ஏதாச்சும் இருந்தால் வெளியிலே எங்கேயாவது கொடுத்துட்டு வந்தாங்க. எல்லாம் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வெளியிலே நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடையோடைய நேர்காணலை நடத்த இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஹால் டிக்கெட்டை திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க நேரடியான நேர்காணலுக்கு. ஸோ ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு துறைகள் மூலமாக செயல்படக்கூடிய அனைத்து மாவட்ட வாரியாக இருக்கிற இணையதளத்தின் மூலமாக தமிழகம் முழுவதும் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில மாவட்டங்களுக்கு இன்னும் நடக்காமல் இருக்குது. ஸோ அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வெளியிட போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம இப்போ சொல்லிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்தந்த மாவட்டத்திற்கு மீண்டும் ஒரு டைம் வந்து ஹால் டிக்கெட் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ அதற்குண்டான வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக இருக்கிற இணையதளத்தின் மட்டுமாக கிடைக்குங்க. மாவட்ட ஆட்சேர்ப்பு பணியகங்கள் மூலமாக ஸோ கொடுக்க இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையோடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. மீண்டும் ஒரு டைம் வந்து வேக்கன்சிஸை கூடுதலாக மாற்றி அமைக்கலாம் அப்படின்ட்டு வந்து அரசு தரப்பில் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அதனால் வேக்கன்சிஸ் வந்து கூடுதலாக்கப்படும். 3200 இன்னொரு 3200 கூடுதலாக்கப்படும். 6400 வேக்கன்சிஸாக மாற்றப்படும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். கூடுதலாக நாங்கள் கால பணியிடங்களையே நிரப்போம் அப்படின்றதுனால தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வாக இருக்குது. அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிற செலக்ட் ஆன நபர்களுக்கு மட்டும்தான். ஸோ செலக்ட் ஆன நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாதம் அப்படி இல்லைன்னா அடுத்த மாதத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்கே போட்டுருவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ மக்களே, ரேஷன் கடை சம்மந்தமான தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்லுங்கள் சார். ஆனால் அது இமேஜ் கொஞ்சம் பெருசாக வருது. அது மாற்றணும் சார். நான் பார்த்துட்டேன். மாற்றிடுறேன் சார். எடுத்துட்டானா 27 வருஷம் நம்ம இருப்பா. நல்லா வேலை செஞ்சுருக்கான். எவ்வளோ பண்ணியிருக்கான் பாரு. மாண்டுக்கா வந்து இன்னைக்கு பண்ணியிருக்காங்க.
இன்னைக்கு ஒரு தேவை பண்ணிடுவோம். 0.7. 0.7 2 காட்டும். இன்னைக்கு அது 2 கீழே கொண்டு போகிற, அது கீழே